ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ரொம்பவே ஈஸியாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் வச்சு சொல்லி தரல. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? பட் இந்த வீடியோவில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பைத்தானோட லிஸ்ட். ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். பட் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தா மட்டும்தான் அந்த லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ நான் ஏபின்னு கொடுக்குறேன். அதாவது ஆப்பிளுக்கு பதிலாக நான் ஏபின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். பிஎன் பனானா. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நார்மலாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு லிஸ்ட். இதை நீங்க எப்படி லிஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் டைப்னு போட்டு இதோட டைப் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? போட்டு லிஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதோட கிளாஸ்ன்னு போட்டு லிஸ்ட்னு வந்துருச்சு. ஓகேவா? இதோட டைப் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு நார்மலா ஒரு லிஸ்ட்டை வந்து பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? நான் ஜஸ்ட் எழுதுறேன். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஆக்சஸ் பண்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்றது, அண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எப்படி டெலீட் பண்றது ஆர் ரிமூவ் பண்றது, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி 4 டாபிக்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்றது, அது சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ஷாப்பை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கீங்க. ஓகேவா? இந்த ஃப்ரூட் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, செரி இருக்குது. இந்த மாதிரி 3 ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க, 3 ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க. ஓகேவா? இந்த ஃப்ரூட்ஸ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பக்கெட்டில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் ஆப்பிள் இருக்குது, செகண்டில் பனானா, தேர்டில் செரி. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 0, 1, 2. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டோட வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பக்கெட் எப்பவுமே நம்ம வந்து 0ன்னு எடுத்துப்போம் பைத்தான்ல. ஓகேவா? நம்ம ரியல் லைஃப்ல 1, 2, 3 அப்படி கவுண்ட் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்தளவுல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு இது மாதிரி இதுதான் இந்த 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சிருக்காது, சொல்லிட்டுருங்க. ஸோ இது மட்டும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ, நீங்க அது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்எஸ், அதாவது ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அதே மாதிரி ஆப்பிள் என் கடையில் இருக்க என்னெல்லாம் இருக்கோ என் கடையில் உள்ள பொருட்களை நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறக்காண்டி ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஆப்பிள், பனானா, செரி 3ம் இருக்குது என் கடையில். ஓகே, என்னோட ஷாப்பில் இருக்குது. ஓகேவா? இப்போ எஃப்எஸ் அப்படின்னா ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு நான் ஓனாக நேம் வச்சுக்கிட்டேன். உள்ளது வந்து என் கடையில் உள்ள பொருட்கள் நான் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து யூசர் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஆப்பிள் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த எஃப்எஸ் எங்கே இருக்குது, என்னோட ஃப்ரூட் ஷாப்பில் இருக்குது. ஸோ எஃப்எஸ் இதில் எங்கே இருக்குது ஆப்பிள் அப்படின்னா எந்த பக்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இது எந்த பக்கெட்டில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பக்கெட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. ஓகேவா? சரி, இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. ஓகேவா? இப்போ நம்ம 0 போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னு பாருங்க. ஸோ அந்த ஆப்பிள் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? யூசருக்கு. இப்போ ஒரு யூசர், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்பிள் மட்டும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒன் செகண்ட் இருங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஒரு யூசர் வராங்க, அவங்களுக்கு வந்து ஆப்பிள் மட்டும் வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஆப்பிளும் பனானாவும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 0. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வேல்யூ 2 இருக்கா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ 3ன்னு ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு பக்கெட் இருக்குன்னு அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இருக்கு. யூசர் வந்து ஆப்பிளும் வேணும், மேங்கோவும் வேணும், செரியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யூசர் என்ன பண்ணுவாங்க, 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 3ஐயும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 3ஐயும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு யூசர் என்ன கேட்குறாங்க, பனானாவும் வேணும் அவங்களுக்கு, ஆப்பிளும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும். இப்போ நம்ம இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோட்ல போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு யூசர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்பிள், பனானா 2 வேணும். ஓகேவா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஓகே எஃப்எஸ் நம்மளோட ஃப்ரூட் ஷாப் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே ஸ்கொயர் பிராக்கெட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகேவா? 0,
கோலன் வைக்கணும். ஓகேவா? ரேஞ்சா எடுக்க போறோம். ஒரு ரேஞ்ச் இதுலருந்து இது வரைக்கும் எடுக்க போறோம். ஸோ 2 அப்படி போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள், பனானா அப்படிங்கிற 2யும் மட்டும் நம்ம யூசருக்கு ஏத்த மாரி எடுத்து குடுத்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பேசிக்கா நான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஆப் டெவலப் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்க, ஒரு கிராசரி மார்ட் கூட டெவலப் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. அதுல வந்து யூசர் கேட்கிற பொருள மட்டும் தான் நம்ம எடுத்து குடுக்க முடியும். அவங்க கேட்காத பொருள நீங்க எடுத்து குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்ல அதுல யாரும் பை பண்ண மாட்டாங்க. அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஒரு யூசர் வந்து உங்க வெப்சைட்ட நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க வெப்சைட்ட ரொம்ப ப்ராப்பரா வச்சிருக்கணும். ஸோ, இதுக்கெல்லாம் இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? ஓகே. இது வந்து ஆப்பிள் பண்ண அவங்க கேட்டாங்க. நான் எடுத்து குடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ கரெக்ட்டா தான் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம் யூசருக்கு. ஸோ, அவங்க வந்து ப்ராப்பரா வாங்கிட்டு போயிருப்பாங்க ஹேப்பியா. ஓகேவா? இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட் ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? இது வந்து பைத்தான்ல ஆக்சஸிங் அ ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ஆக்சஸிங் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஷாப் ஓனர்ஸ்க்கு வந்துரலாம். இப்போ நம்ம வந்து ஷாப் ஓனரா இருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஷாப்ல செர்ரி இல்ல அப்படின்னு வச்சுப்போம். செர்ரி இப்போ நம்ம ஷாப்ல காலி ஆயிடுச்சு. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஷாப்ல செர்ரி இல்ல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிளாக்பெர்ரி நான் கொண்டு வரேன். ஓகேவா? பிளாக்பெர்ரியை நான் கொண்டு வரேன் ஷாப்ல. ஓகேவா? செர்ரிக்கு பதிலா நான் பிளாக்பெர்ரி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கோட்ல பார்க்கலாம். இது வந்து ஒரு சேஞ்சிங் எலமெண்ட் இன் லிஸ்ட். ஓகேவா? இப்போ நம்மளோட லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கு? ஆப்பிள், பனானா, செர்ரி இருக்கு. பட் நான் செர்ரி என் ஷாப்ல இன்னைக்கு இல்ல. ஸோ ஸ்டாக் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளாக்பெர்ரி இருக்கு. அத நான் வச்சுக்கிறேன். அப்படின்னு நம்ம வெப்சைட்ல ஷோ பண்றோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட்ல இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட வேரியபிள் நேம் எஃப்எஸ் அதான் நம்மளோட லிஸ்டோட நேம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, கோலன் சாரி ஸ்கொயர் பிராக்கெட் இதுல வந்து ரொம்பவே முக்கியமானது இண்டெக்ஸ் வேல்யூ தான். ஓகேவா? இப்போ இதோட செரியோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 2. ஓகேவா? 2ன்னு போட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஈக்குவல் டு போட்டு பிளாக்பெர்ரி இதுதான் என் ஷாப்ல இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. சாரி இது அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அதனால இதை ஷோ பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன வருது அப்படின்னா, சாரி இதை இப்படி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூவை அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எஃப்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ எப்படி வருது பாருங்க. ஆப்பிள், பனானா, பிளாக்பெர்ரி. இப்போ நம்மளோட செரி எங்க போச்சு? இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல செரி இருக்கு. பட் நம்மளுக்கு இப்போ செரி இங்க இல்ல. பிளாக்பெர்ரி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்டை நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஓகே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ரிமூவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நார்மல் ரிமூவ் அதாவது ரிமூவ் தான். நம்ம பைத்தான் பொறுத்தளவுல ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னால பேசிக் இங்கிலீஷ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா எழுதிடலாம் கோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதோட நேம் மட்டும் இப்போ ஆப்பிள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன் ரிமூவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஃபங்க்ஷன். இது வந்து பேரந்தசிஸ். ஓகேவா? இதுக்குள்ள நான் அந்த ஆப்பிள் அப்படிங்கிற நேம் போட்டு ஆப்பிள் அப்படின்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இந்த இதுல இருக்கிறதுல ஆப்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் ரிமூவோட மெத்தட். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பைத்தான் படிக்க ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாப் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட்டை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஆப்பிளை மட்டும். ஓகேவா? இதுதான் பாப் பண்ணும். அண்ட் ஆல்சோ பாப்ல வந்து வெறும் எம்டி பாப் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி இப்படி எம்டியா கொடுத்துட்டோம் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருக்கிறதுலே கடைசி நம்பர் ஏதோ அதை எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இந்த ரைட் சைட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட் இப்படி இந்த சைடு பார்த்தாப்புல நம்மளுக்கு எந்த சைடு ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து எம்டி பாப் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பார்த்தோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட் ஷாப்போட நேம் என்ன? எஃப்எஸ் டாட் ரிமூவ். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என் ஸ்டாக்ல வந்து ஆப்பிள் இல்லை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்காக தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு ஏபி இருக்கு. நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் பண்றேன். இப்போ பிரிண்ட் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது ஃப்ரூட் ஷாப்போட இதை ஆக்சஸ் பண்றேன். இப்போ பாருங்க ஆப்பிள் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதுல நம்ம என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னோமோ அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு சிம்பிளா. ஓகேவா? இதுதான் வந்து நார்மலா ரிமூவ் பண்ணும்.
அண்ட் பாப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எஃப்எஸ் டாட் பாப் ஓகேவா. பாப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் எம்டி பாப் கொடுத்து பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுதுன்னு பாருங்க, நம்மளுக்கு பிபின்னு மட்டும் கொடுக்கு. நான் சொன்னேன்ல ரைட் டு லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து கொடுக்கும். ஓகேவா. இந்த இருக்குல்ல இந்த ரைட் டு லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது பிபி, அதை மட்டும் எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ நம்ம மென்ஷன் கூட பண்ணலாம். எஃப்எஸ் டாட் பாப் இதுக்குள்ள இப்போ எனக்கு வந்து செகண்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன். சாரி, இது பிரிண்ட்ல கொடுக்கணும். ஓகேவா. எஃப்எஸ் டாட் பாப் சாரி பாப்பில் வந்து 1 மென்ஷன் பண்ணலாம். என்ன வருது, பாப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது இதில் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போகுது அப்படின்னு சொல்லுது. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு பிஎன் வந்துருச்சு. அப்போ வந்து என்ன எடுத்துக்குது அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு எப்படி எடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பாப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணல அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பனானா எங்கே இருக்குன்னு பாருங்கள் லிஸ்ட்டில். இதுக்கப்புறம் 0ல் இங்கே பாருங்கள், இதுதான் பனானா தான் 0வா இருக்குது. ஓகேவா. நம்ம ஏன்னா வந்து இதை டெலீட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த லிஸ்ட்டில் இருந்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. நம்ம ரிமூவ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆப்பிள் தான் வந்திருக்கும். ஓகேவா. இப்போ நான் நார்மலாக அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எஃப்எஸ் ஈக்குவல் டு நம்ம ரிமூவ் பண்ணதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். ஓகேவா. ஏபி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் பனானா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செரி. ஓகேவா. சிஹெச் ஓகே. நான் நார்மலாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ இது செட் ஆகிருக்கும். இப்போ எஃப்எஸ் டாட் பாப் ஓகேவா. பாப் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன் ஏபி வரும் பார்த்தீங்களா, வந்துருச்சா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நான் என்ன நினச்சேன்னா நார்மலாக நம்ம டெலிட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி நினச்சேன். பட் பைத்தான் இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக இன்டர்பிரட் பண்ணோம். ஸோ அதனால நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம திரும்பி அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாருங்க, இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்எஸ் டாட் பாப்பில் எம்டி பாப் கொடுத்தோம் அப்படின்னா சிஹெச் வரும். ஓகேவா. இதுதான் வந்து நார்மல் பாப் பண்ணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் என்னன்னா டெலீட். ஓகேவா. அந்த டெலீட் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமாக டெலீட் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க டெலீட் எஃப்எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எஃப்எஸ் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஃப்எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எரர் வருது, ஏன்னா அப்படி ஒன்று இல்லை இப்போ. சரியா. இப்போ பாருங்க, இப்போ திரும்பி எஃப்எஸ் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஒன்று கொடுக்குறேன். சரி ஓகேவா. இப்போ சரி 1 செகண்ட் இருங்க, கிரியேட் பண்ணுறேன். என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் 1 2 3 கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் எஃப்எஸ் பிரிண்ட் பண்ணுறேன். எஃப்எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள உள்ள டேட்டாஸ் வருது. பட் இப்போ நான் டெல் கொடுத்து டெல் எஃப்எஸ் ஓகேவா இப்போ கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ எஃப்எஸ் பிரிண்ட் பண்ணுறேன், எரர் வரும் பாருங்க. இப்போ எஃப்எஸ்ங்கிற ஒன்றே இல்லைன்னு வருது. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். நீங்கள் இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப வீடியோ பாருங்கள். ஓகேவா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.